வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிங்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனலில் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வேலட் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம் டுட்டோரியல்ஸாக. அப்படி தான் இந்த பிங்எக்ஸ் எக்ஸ்சேஞ்சரில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ கீழே ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுங்க, ஒரு பாஸ்வேர்ட் கொடுங்க. பாஸ்வேர்டு வந்து 8 டிஜிட்லேருந்து 20 டிஜிட்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும், ஓகேவா? ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ கிரிப்டோ நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணுறாங்க. ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ஓடிபி வராமல் போகலாம். ஸோ இமெயில் ஐடி ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பசில் சால்வ் பண்ண சொல்லும். அதாவது லெஃப்ட் சைடு கொஞ்சம் க்ராப் பண்ணி ரைட் சைடில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா பசில் சால்வ் ஆகும். பசில் சால்வ் ஆகவுடனே நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயிலுக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை காப்பி பண்ணிவிட்டு வந்து உங்கள் இமெயிலேருந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கிளைம் ரிவார்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் சக்ஸஸ்ஃபுல்லி சைன்அப் அப்படின்னு வந்துடும், ஓகேவா? வந்ததுக்கப்புறம் மேலே டாப்பில் பாருங்கள் டவுன்லோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? கீழே இல்லாட்டி கீழே கூட இருக்குது பாருங்கள் ப்ளூ கலரில் டவுன்லோட் ஆப் டு அப்படிங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போகும். ப்ளே ஸ்டோரில் பிங்எக்ஸ் ட்ரேட் பிடிசி பை கிரிப்டோ அப்படிங்கிற ஆப் இருக்கும். அதை இன்ஸ்டால் அப்படின்னு கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தோடனே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண சைன்அப் லாகின் 2 இருக்கும். அதில் லாகின் அப்படிங்கிறது கொடுங்க. நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ, என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ சேம் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். சேம் வந்து பசில் சால்வ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு க்ராப் பண்ணி ரைட் சைடில் ஃபிட் பண்ணுறீங்க. பசில் சால்வ் பண்ணோடனே உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி போகும். ஓடிபியை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான், சரிங்களா? இப்போ ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டோம், ஓகேவா? ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே அசட்னுக்குல அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டெபாசிட்டை கிளிக் பண்ணுங்கள். டெபாசிட்டை கிளிக் பண்ணி ஐ ஹேவ் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்கேன், ஓகேவா? அதே மாதிரி இதில் கேஒய்சி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதில் நோ கேஒய்சி. ஸோ இதில் நீங்கள் டெபாசிட் வித்ட்ராயல்ஸை வந்து பண்ணிக்க முடியும். இந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங்கு, ஃபியூச்சர் ட்ரேடிங் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் டெபாசிட் வித்ட்ராயல்ஸ்க்கு எல்லா கிரிப்டோ காயின்ஸுக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் வந்து உங்களுடைய கிரிப்டோ ஹோல்டிங்ஸ் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம டெபாசிட்டை கிளிக் பண்ணி ஐ ஹேவ் ரீட் கொடுத்து சப்மிட் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்து வித்ட்ராவை கிளிக் பண்ணுங்கள். வித்ட்ராவை கிளிக் பண்ணோடனே 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேட்டர் நீங்கள் எனேபிள் பண்ணணும், ரைட்டுங்களா? ஆல்ரெடி நம்ம இமெயில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கனால இமெயில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. இப்போ கூகுள் ஆத்தென்டிகேட்டர்னுக்குள்ள அதை கிளிக் பண்ணுங்கள். கூகுள் ஆத்தென்டிகேட்டர் உங்கள்கிட்ட இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கீ இருக்கும், ரைட்டுங்களா? பிங்எக்ஸில் ஒரு கீ இருக்கும். அந்த கீயை கொண்டு போய் கூகுள் ஆத்தென்டிகேட்டரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்டு வரும். இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம்னா 2 பைண்ட் ஆயிரும், ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே ஒரு கீ வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஓகேவா? கீ ஜென்ரேட் ஆனோடனே இந்த கீயை எடுத்துகிட்டு போய் என்னுடைய கூகுள் ஆத்தென்டிகேட்டரில் நான் போட்டுக்குவேன், ஓகேவா? கூகுள் ஆத்தென்டிகேட்டர் போட்ட உடனே அங்கே ஒரு பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டை கொண்டு இங்கே பேஸ்ட் பண்ணி 2யுமே வந்து பைண்ட் பண்ணிடணும். பைண்ட் பண்ணிட்டா நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப வித்ட்ரா பண்ணுறப்ப கூகுள் ஆத்தென்டிகேட்டர்லேருந்து ஓடிபி எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா? அது மூலமாக நம்ம டெபாசிட் வித்ட்ராயல் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்களா காப்பி கீன்னு இருக்குது. நான் வந்து காப்பி கீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். அடுத்து கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் ஓப்பன் பண்ணோடனே கீழே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் கொடுத்துருக்கேன். அதில் வந்து என்டர் ஏ செட்டப் கீன்னு இருக்கும். செட்டப் கீயை கொடுத்துட்டு நேம் கேட்குது. அதில் நான் வந்து பிங்எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து யுவர் கீன்ற இடத்துல காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பிங்எக்ஸ்ன்னு கொடுத்தாச்சு. அதே மாதிரி அங்கே காப்பி பண்ணதை கீயை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன், ஓகேவா? இப்போ பிங்எக்ஸ் வந்து சேவ் பாஸ்வேர்ட் டு கூகுள் கண்டினியூன்னு கொடுத்தாச்சு. ஓகே, கேன்சல் கொடுத்துடலாம். இப்போ வந்து பிங்எக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு, ஓகேவா? இந்த கீயை இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே
இமெயிலுக்கு வெரிஃபிகேஷன் கோடு போகும், ப்ளஸ் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் கோடு அடிக்கணும். ஓகேவா? அப்போ இமெயிலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இமெயிலை ஓப்பன் பண்ணியாச்சு. கெட் கோட் கொடுத்துருக்கேன். பசில் சால்வ் பண்ண சொல்லுது. பசில் சால்வ் பண்ணியாச்சு. பசில் சால்வ் பண்ணி கேப்சா கோடு போகும். கேப்சா கோடு பிங்கெக்ஸ்லேருந்து நமக்கு வரணும். பிங்கெக்ஸ்லேருந்து கோடு வந்துருச்சு. அந்த கோடை காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஓப்பன் பண்ணுறேன். அதில் பிங்கெக்ஸோடைய பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு லிங்க் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ நம்ம லிங்க் பண்ணியாச்சு. ஓகேவா? இமெயில் வெரிஃபிகேஷன் லிங்க் பண்ணியாச்சு. கூகுள் ஆத்தென்டிகேட்டரையும் எனேபிள் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம விட்ராவை கிளிக் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். வித்ட்ராவை இப்போ கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ காயின்ஸ் வருது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு விட்ராங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. முதல்ல விட்ராவை கிளிக் பண்ணப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆகலை, ஏன்னா அப்போ எதுவுமே இல்லை. இப்போ விட்ராவை அப்போ நம்ம ஏதாவது கூகுள் ஆத்தென்டிகேட்டரோ, ஃபோன் ஓடிபி, மொபைல் ஓடிபி இதெல்லாம் கொடுக்க சொல்லியிருந்துச்சு. இப்போ நம்ம விட்ரா கொடுத்தோம்னா டைரெக்டாக விட்ராக்குன்ற ப்ளேஸ்க்கு போகுது. இப்போ நம்மளோட காயின் எதுவுமே இல்லாதனால நமக்கு ஷோ ஆகலை. ஓகேவா? இப்போ டெபாசிட்டையும் கிளிக் பண்ணால் காயின் வருது. ஓகே, அவ்வளோதான். கேவிசி பண்ண தேவையில்லை. கூகுள் ஆத்தென்டிகேட்டரை மட்டும் நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். நம்ம நிறைய வேலெட்டுகளில் எக்ஸ்சேஞ்சுகளில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். அது மாதிரி தான் இதுவும் பிங்கெக்ஸுன்றது. இந்த எக்ஸ்சேஞ்சில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணிக்கலாம், ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் நீங்கள் அசட்டில் போய் டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய என்னென்ன காயின்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணனாலும் யூஎஸ்டிடி, எத்திரியம், பிட்காயின், கிரிப்டோ கரன்சி காயின் இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி விட்ரா பண்ணி வச்சுக்கலாம், ஒரு எக்ஸ்சேஞ்சர் மாதிரி. ஓகேவா? இதில் கேவிசி தேவையில்லை, ஆனால் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் மட்டும் பண்ணணும். கூகுள் ஆத்தென்டிகேட்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அசட்டை கிளிக் பண்ணி விட்ராவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஆத்தென்டிகேட்டர் கேட்கும். ஒரு கீ வரும். அந்த கீயை எடுத்து போய் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இங்கே உங்கள் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி போகும். ப்ளஸ் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கூகுள் ஆத்தென்டிகேட்டரு இந்த எக்ஸ்சேஞ்சரோட லிங்க் ஆகிரும். ரைட்டா? ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இனிமேல் விட்ரா பண்ணுறப்ப உங்களுக்கு ஓடிபி இமெயிலேருந்து வரக்கு பதிலாக கூகுள் ஆத்தென்டிகேட்டர் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேட்டர்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இப்படி தான் நீங்கள் பிங்கெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் சைன் அப் பண்ணணும். இதில் ஏதாவது டவுட்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.